இது என்னங்க இது? ஜெயலலிதா அம்மையாரை பார்த்துருக்கோம், கலைஞர் ஐயாவை பார்த்துருக்கோம், நம்ம ராமதாஸ் அவர்களை பார்த்துருக்கோம், வைகோ அவர்களை பார்த்துருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் தொழில் திருமாவளவன், எத்தனை தலைவர்களை பார்த்துருக்கோம். இங்கிலீஷ் பேட்டி, தமிழ் பேட்டி, எதுவாக இருந்தாலும் வா, என்ன கேள்வி கேட்குற பதில் சொல்கிறேன், ப்ரெஸ் மீட்டா இல்லை தனியாக பேட்டி எடுக்கிறியா, எதுவாக இருந்தாலும் ரெடியாக இருக்கிற தலைவர்கள் தான் இவங்க. இப்போ நான் சொன்ன தலைவர்களை நானே பேட்டி எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு கட்சி தலைவர், ஏன் கமலஹாசன் கூட சினிமாலேருந்து வந்தவர் தான், அவர் கூட பேட்டி கொடுத்துருக்கிறார், விஜயகாந்த் பேட்டி கொடுத்துருக்கிறார், ரஜினிகாந்த் மக்களை போறப்பெல்லாம் மக்களை சந்திப்பார், சந்திச்சுட்டு எது கொள்கையா தலை சுத்திருச்சு இப்படி சொல்லி ஒரு சர்ச்சையில சிக்கிக்குவார். ஆனால் ப்ரெஸ்ஸை பார்க்காம இருக்க மாட்டார். தான் வீட்டு வாசலில் ப்ரெஸ் பீப்புள் நிற்கிறாங்கன்னா வந்து ஏதாவது சொல்லிட்டா போவார். தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்தா சொல்லிட்டு போவார். நான் யாரையும் பார்க்க மாட்டேன், மதிக்க மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை, நான் வருவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற இவ்வளோ ஒரு ஆணவத்தோடையும் திமிரோடையும் ஒருத்தர் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் நாக்பூர் வளர்க்குதுன்னா அதுதான் விஜய். இது ரொம்ப அசிங்கமா இல்லை? என்னங்க இவர் இருந்தால் அந்த பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை வெக்க விட்டு போகலைன்னு சொல்ற வடிவேல் ஜோக்கு மாதிரி விஜயை வந்து இப்படியா வளர்க்குறாங்க? வெயில் பற்றும் மழை பற்றுன்னு ஒரு 53 வயசானவரை போய் ஏதோ புதுசாக பொண்ணு, இந்த பொண்ணை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி ஊரில் இருக்கிற சின்ன தம்பி குஷ்பு மாதிரி வளர்க்குறாங்க. சின்ன தம்பி படத்தில் குஷ்பில் யாரும் பார்த்துடக்கூடாது, பார்த்தா மீசி எடுத்துருவோன்னு வளர்ப்பாங்க. அது மாதிரி எங்கேயுமே வராமல் இவர் அரசியல் களத்தில் நிற்க போகிறாராம், பிரச்சாரம் செய்ய போகிறாராம். இது பாஜகவின் எடுப்பு, பாஜகவின் செல்லப்பிள்ளை. பாஜக திட்டமிட்டில் தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்க ஒரு மரபை அழிக்கணும், தமிழ்நாட்டின் முற்போக்கு அரசியல் ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்னை ஒன்றும் இல்லாமல் சிதைத்து விடணுங்கிற நோக்கத்துக்காக நாக்பூரால் அனுப்பப்பட்டு உருவாக்கப்பட்டு மிரட்டப்பட்ட நபர் தான் விஜய் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாது.